கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் கோயம்புத்தூர்ல இயற்கை வேளாண் விவசாயிகள் மாநாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காங்க. கூடுதலா பார்த்தோம்னா, அந்த மாநாட்டுல பல்வேறு அறிவிப்புகள் கூட வெளியிட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு 9 கோடி விவசாயிகளுக்கு 2000 வீதம் வழங்கப்படும்னு பல்வேறு கருத்துக்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற சூழல்ல, இன்னொரு புறம் பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வகையில ஒரு போராட்டத்த ஒரு 10 அமைப்புகள் நடத்தியிருக்காங்க. 85 விவசாய சங்கம் கூட நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த மோடியினுடைய அரசாங்கம் இதை பொறுத்தவரையில விவசாயிகளுக்கு மட்டுமில்ல, தமிழர்களுக்கும் எதிரான ஒரு அரசாங்கம். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் தேர்தல் நடக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க போய் மோடி பேசுறது தமிழர்களை இழிவுபடுத்தி. நீங்க ஒடிசா தேர்தல்ல வி.கே. பாண்டியன் அவர்களை இழிவுபடுத்தி, அதாவது அந்த ஜெகநாதரனுடைய பண்டாரத்தின் சாவியை மதுரைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தித்தான் தமிழர்களை திருடர்களாக சித்தரித்துத்தான் அந்த தேர்தல் வெற்றியை அவர்கள் ஈட்டினார்கள். அதே மாதிரி இன்னைக்கு பீகார் தேர்தலையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பேசின மோடி என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகாரிகளை அசிங்கப்படுத்துறாங்க, இங்க புலம்பெயர் தொழிலாளர்களை இழிவுபடுத்துறாங்க, அங்க தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்ல, தமிழர்கள் திட்டமிட்டு பீகார்காரர்களை இழிவுபடுத்துவதாகவும் அவர்களை தாக்குவதாகவும் அவர் பேசினார். இப்ப இதெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு எந்த முகத்தோடு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? நீங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வேளாண் பிரச்சனைகளுக்கு எதிராக விவசாயிகள் எதிர்த்து போராடுறாங்க. இன்னைக்கு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு அது உண்மையான கூட்டமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையான விவசாயிகள் சொல்றாங்க. இத ஒரு போலி கூட்டமைப்பு, அதுக்காக இவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 85 விவசாயிகள் போராடி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தமிழர்களை இழிவுபடுத்துகிறார்கள்னு சொல்லி கோவை ராமகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு அமைப்புகள், திராவிட தாப்பேத்திக, தந்தை பெரியார் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து கோவையில தமிழர்களை இழிவுபடுத்திய மோடியே வராதேன்னு சொல்லி, கோபேக் மோடின்னு சொல்லி எதிர்த்து போராடி இருக்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு எதிராக நீங்க நேத்து விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தர்ல போய் போராட்டம் நடத்துவதற்கு போயிருக்காங்க. 200 விவசாயிகள் தமிழ்நாட்டில இருந்து எங்களுக்கு உரிய ஆதார விலை கிடைக்கவில்லை அப்படிங்கிறத இது பண்ணியும், இந்த பேரிடர், அதாவது கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்தும் அவர்கள் போராட போனவங்க. அவங்கள மத்திய பிரதேச போலீஸ் அங்கேயே நிறுத்தி அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அங்கேயும் வைத்து மோடிக்கு எதிராக விவசாயிகள் கோஷம் எழுப்பியிருக்காங்க. அப்போ உண்மையான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிற விவசாயிகள் போராடுகிறார்கள். அதை ஒடுக்குகின்ற மோடி அரசு, தமிழர்களை இழிவுபடுத்துது இந்த மோடி அரசு. சரி, இதெல்லாம் தான் செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று வந்த செய்தி, மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டங்கள் கிடையாது. கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கிடையாதுங்கிற அறிவிப்பை கொடுத்துட்டு கோவைக்கு வராரு. அப்போ இது என்ன, எந்த விதமான தைரியம் பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எந்த வித ஒடுக்குமுறையை செஞ்சிட்டும் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா உங்களை அப்படியே தங்கத்தட்டில் வைத்து ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இவர்களுக்கு எப்படி இருக்கிறது? அப்போ கோவை சைடுல இருக்கக்கூடிய சங்கிகளை வைத்துத்தான் இவர்கள் இந்த நம்புகிறார்கள் நான் நினைக்கிறேன். இல்ல, அதை வரவேற்கிறாங்கல்ல. என்னதான் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு திட்டங்களை கொடுக்கலானாவும் பாஜக பிரதமர் மோடியை வரவேற்புன்னு சொல்லி சிவப்பு கமலம் விரித்து வரவேற்கிறாங்கல்ல. அதான் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு ஊர்லயும் சங்கிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் பிரச்சனைக்கு அவன் சங்கியாவே இருந்தாலும் அந்த மாநில பிரச்சனை தான் போராடுவான். நீங்க காவிரி பிரச்சனைக்கு கர்நாடகாவில் உள்ள ஒரு சங்கி கேளுங்க, காவிரி எங்கள் உரிமைன்னு பேசுவான். நீங்க அதே இது கேரளாவில் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நீங்க கேரளாவில் உள்ள ஒரு சங்கிட்ட கேளுங்க, முல்லை பெரியார் எங்கள் உரிமையும் பேசுவான். ஆனா முல்லை பெரியாரும் வேண்டாம், எங்களுக்கு காவிரி தண்ணீரும் வேண்டாம், எங்களுக்கு தேசம் முக்கியம், நாங்க இதனால எதை வேணாலும் இழப்போம்னு பேசுறான்னா அவன் தமிழ்நாட்டு சங்கியா தான் இருக்கணும். அப்போ
கடைந்தெடுத்த கூமுட்டைகள். அதாவது இந்த எதை நம்பி நீங்க அரசியல் செய்ய வர்ற? இந்த மக்களை நம்பிதான் நீ அரசியல் செய்யணும். ஏன் இங்க பாஜக மண்ணை கவ்வுகிறன்னா அடிப்படையில நீ ஏமாத்ததான் போற. உன்னால இந்த மக்களுக்கு எந்த விதத்திலும் நன்மை நடக்க போறது கிடையாது. நீ ஏமாத்ததான் போறங்கிறதுனால கூட அது ஒரு நியாயமா நடந்துக்கணும்ல. ஆனா எந்த ஒரு ஜெனியூனிட்டியும் இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு கிடையாது. நீங்க அதனாலதான் இன்னைக்கு வெக்கம் இல்லாம இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு இழைத்த பிறகும் போய் நின்றுகிட்டு மோடிஜி வாங்க அப்படின்னு சொல்லி போறானுங்கன்னா இவர்கள் சுயமானமோ இனமானமோ எதுவுமற்ற ஒரு பிழைப்புவாதிகள், மிக கேவலமான பிழைப்புவாதிகள் இந்த சங்கிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே. இதுல முக்கியமா பார்த்தோம்னா, இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு கார்ட்டூன் படம் வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை குடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ திட்டத்தை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. ஆனாலும் இன்னொரு புறம் பார்த்தோம்னா, கோவைய ஒரு பதற்றமாக்கக்கூடிய வகையில எதிர்க்கட்சிகள்லாம் போராடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்புதுல்ல. அதாவது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இங்கே நிதி அதாவது இந்த அனுமதி கிடையாதுன்னு சொல்லுகிற இந்த மறுத்துறதுக்கு காரணம் சொல்லிருக்காங்க. 20 லட்சம் பேர் வசிக்கிற ஒரு நகரமாக இருந்தால் மட்டும்தான் அங்கே மெட்ரோ ரயில் திட்டம் கொடுக்க முடியும். மதுரையில 15 லட்சம் பேர் இருக்காங்க, இங்க 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால 2 பக்கமே 15 லட்சத்துக்கு அதிகமாக, ரொம்ப அதிகமா மக்கள் இல்லை. 5 லட்சம் பேர் குறைகிறாங்க. அதனால கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த ஸ்லாபை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி, நீ இதே ஸ்லாப இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திற்கும் நீ ஒப்பிட்டு பார்க்கணும்ல. கோவாவுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொடுத்திருக்கிற, எந்த அடிப்படையில் கொடுத்த? பூனாவுக்கு கொடுத்திருக்கிற, எந்த அடிப்படையில கொடுத்த? எல்லாத்தையும் கணக்கெடுத்து இந்தந்த மாதிரி இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்தியா? இது போக பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு சிறு நகரங்கள், மதுரை அளவுக்கோ கோவை அளவுக்கோ பெறாத, அதுல பாதி கூட பெறாத பல நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுக்குறீங்க. இன்னொன்னு புல்லட் ரயில் திட்டத்தை கொண்டு இன்ஜெக்ட் பண்றீங்க. அது வேணும், அதெல்லாம் வர வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மக்கள் அதிகம் பயன்படுத்துகிறது எது? நீங்க சாதாரண மக்கள் ஒரு 40 ரூபா 30 ரூபா சார்ஜ்ல போய் ஒரு கூட்டமாக வேலைக்கு சென்று வருவதற்கு மிடில் கிளாஸுக்கு, அடித்தட்டு மக்களுக்கும் மிக முக்கியமான திட்டமா இருக்குது இந்த மெட்ரோ ரயில் திட்டம். வளர்கிற காலம்ங்க, டிரான்ஸ்போர்டேஷன் மாறிட்டே இருக்குது. அப்போ மக்களுக்கு புதிய திட்டங்கள் தேவை. அப்படி மக்களுக்கு வருகிற திட்டமா இருக்குது இது. இன்னொன்னு, நீ என்ன செய்ய போற? நீ வெறும் அனுமதி மட்டும்தான் தர போற. 10,000 கோடி ரூபாய் 2 திட்டத்துக்கும். ஒரு இதுக்கு 10,000 கோடி, இன்னொன்னுக்கு 11,000 கோடி. ரெண்டுக்குமே எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க தர போறீங்க? 10% தர போறீங்க. 15%. அதாவது 1,500 கோடி ஒரு சாங்ஷன். ரெண்டாவது 1,500 கோடி. மிச்சம் இருக்கக்கூடிய, அதாவது மொத்தமா 3,000 கோடி, 20,000 கோடி ரூபாய் திட்டத்துக்கு வெறும் 3,000 கோடி, 17,000 கோடி தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி அது கட்டி அது நிற செலுத்த போகுது. அப்ப அனுமதியையும் வெறும் ஒரு 3,000 கோடி காசையும் தருவதற்கு இல்லாமத்தான் எங்க கிட்ட இருந்து நீ பெரும் தொகையை ஜிஎஸ்டியா வாங்குற. 29 பைசா கவர்மெண்ட் நாம சொல்றோம் இல்லையா? பெரும்பகுதி பணத்தை, ஒரு ரூபாயை எங்களிடம் இருந்து நீ வாங்கி கொண்டு 29 பைசா தான் தர்றங்கிற குற்றச்சாட்டு. அதை கூட ஒழுங்கா தர்றது இல்லைங்கிறதா இப்ப பிரச்சனையே. சரியா? அப்போ மக்களுக்கு தமிழன்னா ஆகாது, சாதாரண மக்கள்னா ஆகாது, விவசாயிகள்னாலும் ஆகாது. நீங்க ஒண்ணு வேண்டாங்க, 3 வேளாண் சட்டங்களை போட்டு இந்த விவசாயிகளை பாடாய்படுத்தியது யார்? ஒரு வருஷம் விவசாயிகள் போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அவங்க வர்ற வழிகளை தடுத்தீங்க, அவர்களுக்கு போகிற உணவுப் பொருட்களை தடுத்தீங்க, எல்லாத்தையும் தடுத்தீங்க. பேரிகேடர் போட்டீங்க, முள்வேலி போட்டீங்க, பாதைகளை உடைச்சீங்க. அதுக்கு அப்புறமும் 1 வருடத்துக்கும் மேலாக போராடி உங்க சட்டத்தை திரும்ப பெற வேண்டிய தேவை வந்துச்சு. சரி, அதோட விட்டுட்டீங்களா? இப்ப தினமணியில் நியூஸ் வந்திருக்குது. என்ன? 2025 விதை சட்டம்னு நீங்க ஒண்ணு கொண்டு வரீங்க. நீங்க விதையை அதாவது விதை வாங்குறது, விதை நெல் இருக்கு இல்லையா, விதைகள் வாங்குவது, இதை திருத்த சட்டம், இதை திருத்துறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, போலி விதைகள் வரக்கூடாது. அந்த சட்டத்தை பாத்தீங்கன்னா, போலி விதைகள் இல்ல, மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் ஏற்கனவே மரபணு மாற்றப்பட்ட விதைகளை விற்பதற்கும்
கார்ப்பரேட்டுக்கு சேவகம் செய்வதற்குமான வேலையை இந்த மோடி அரசு செய்துவிட்டது. அவன் 3 வேளாண் சட்டத்தை தான் தடுத்தமே தவிர இந்த சட்ட திருத்தத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நீங்க உங்க வீட்டுல விதை ஏதாவது இந்த பாரம்பரிய விதைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு இனிமேல் அனுமதியே கிடையாது. நாங்க தரப்படுத்துறோங்கிற பேர்ல இண்டிவிஜுவலா சிறு சிறு விவசாயிகள் வைத்திருக்கிற தரமான விதைகளை அல்லது பழைய ரக விதைகளை எல்லாம் விற்பதை தடுக்கிற சட்டத்தை இவர்கள் ஏற்றி வச்சிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க நெல்லுக்கு 7,000 ரூபாய் டன்னுக்கு கொடுப்பதாக இவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்தாங்க. ஆனால் 3 ரூபாய் கொடுத்திருக்காங்க. வெறும் 3 ரூபாய். 7,000 ரூபாய் அங்க இருக்குது, 3 ரூபாய் அங்க இருக்குது. இப்படி விவசாயிகளை ஒடுக்கி நசுக்குது இந்த மோடி அரசு. இதை எதிர்த்து கேட்க போன 200 விவசாயிகளைத்தான் மத்திய பிரதேசத்தில் நசுக்கி இருக்கிறது. அதே மாதிரி இங்கே 85 பேர் நின்று போராட்டம் கோபேக் மோடின்னு சொல்லி வஞ்சிக்காதேன்னு சொல்லி போராடி இருக்கிறார்கள். இப்ப நீங்க 4 பக்கம் பாருங்க. ஒரு பக்கம் இன்னொன்னு திமுக மற்றும் அதனுடைய அதாவது மதச்சார்பற்ற கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணி சார்பில் இங்கே தரப்பட வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான பணம் தரப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக அதுக்கு போராட்டம். அப்போ 3 முனைகளில் போராட்டம் நடக்குது. ஒண்ணு தமிழர்களை இழிவுபடுத்தியதனால் போராட்டம் முற்போக்கு அமைப்புகள் செய்கிறது. இன்னொன்னு விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய உண்மையான பணத்தையோ அல்லது அவர்களுடைய டிமாண்டையோ பூர்த்தி செய்யாததால் அவர்கள் போராட்டம். இன்னொரு பக்கம் அரசு கேட்கிற உரிய நலத்திட்டங்களுக்கு, டெவலப்மெண்ட் பாலிசி திட்டங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்காததால் 3 வகையான போராட்டத்தை தமிழ்நாடு செய்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாஜக என்பது எவ்வளவு ஒரு மோசமான கட்சி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து களமாட வேண்டும். இல்ல, இது என்ன சொல்றாங்கன்னா, திட்டமிட்டு இதெல்லாம் தூண்டுதல் விடுறாங்க. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான ஒரு ஆரோக்கியமான போக்குதான் இருக்கணும். இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுக்கான எந்த நிதி கிடைக்கும்னு ஒரு கருத்து வருது இல்ல? அதாவது ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், அரசை விட்டுருங்க, நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கிற அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அது, நீங்க மேல இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளில் நீங்கள் சரியா நடந்துக்கணும். இதுல பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உங்களுக்கு இடையில முரண்பாடு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கும் என்ன பிரச்சனை? டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றீங்க. அப்படி இருக்கிற இன்ஜின் சர்க்கார்களை எல்லாம் நீங்க வந்து சிறப்பா வச்சிட்டீங்களா? அப்படி சிறப்பா வச்சிருந்தா கடைசி நேரத்துல பீகார் தேர்தலில் 10 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய்னு பெண்களுக்கு அள்ளி கொடுத்து அவசரமாக கொடுத்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க இத்தனை ஆண்டு காலம் அந்த கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நிதிஷ்குமார் ஆண்டு இருக்கிறாரு. அது உண்மையிலேயே அவர் சரியா ஆண்டு மக்களை இது பண்ணியிருந்தா இவ்வளவு அவசரத்தில் கொண்டு போய் லஞ்சம் கொடுத்தது மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்க திட்டமாக போடுங்க, அது வேற விஷயம். அப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுகிற இடங்களிலேயும் இவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை. அங்க எதையாவது நலத்திட்டம், நான் என்ன சொல்றேன், ஊபியில நீங்க ராமர் கோயில் கட்டினீங்க, அங்க ஏதாவது தொழிற்சாலை உருவாக்குறீங்களா? மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்களா? அப்ப வடக்கில் இருந்து தெற்கே வருகிறார்கள் அப்படிங்கிறது என்ன? அப்படின்னா உங்களுக்கு அங்கேயும் நிர்வாகத்திறன் இல்லை, அங்கேயும் மக்களுக்காக நீங்கள் இயங்கவில்லை. இப்ப SIR நடத்துறீங்க, அதுல பெரும்பகுதி பேர் யார் வாக்கிழந்து போகிறாங்க? எளிய மக்கள், சாதாரண மக்கள், குரலற்றவர்கள். அவர்களுடைய குரல் விலையை நெருக்கிறீர்கள். மீண்டும் அதாவது குறைந்த அளவில் கூட அவர்கள் பேசக்கூடாது, அந்த முனகல் சத்தமின் காதில் கேட்கக்கூடாது, நீங்க திட்டம் தீட்டுறீங்க. இப்படியா தீட்டினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, அவர்கள் எந்த மாநிலத்துக்கும் சிறந்த நல்ல ஆட்சியை கொடுத்து விட போறது இல்ல. தமிழ்நாடு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் அவர்கள் கேட்கிற உரிய இதை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க ஒன்றியத்தில் இருக்கீங்க, எங்ககிட்ட இருந்து வரி வாங்குறீங்க சார். எங்களுடைய பொருள் எதுவும் வேண்டாம். நான் என்ன சொல்றேன், தமிழர்களினுடைய வாக்கு வேண்டாம்னு சொல்றீங்கல்ல, தமிழர்களிருந்து வரி வேண்டாம்னு சொல்லுங்க. உங்களுக்கு சூடு சொரணை மானம், இந்த மக்கள் மேல் அக்கறை இல்லைல்ல? எங்க மக்கள் மேல உங்களுக்கு வந்து அவ்வளவு வெறுப்பு இருக்குல்ல? நீ தருகிற எங்களோட GST வேண்டாப்பா சொல்லு. உனக்கு நீ மானஸ்தன். அமித்ஷாவோ மோடியோ யாரா இருந்தாலும், எந்த சங்கியா இருந்தாலும் சொல்றேன், தமிழ்நாடு தமிழர்கள் தொட்ட காசு வேண்டாம்,
தமிழர்கள் சம்பாதிச்ச காசு வேண்டாம் சொல்லிட்டு நீ போ. அதை விட்டுவிட்டு என்கிட்ட இருந்து நீ ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டு என்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கிக்கிட்டு திருப்பி தருவதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் நீ தயங்குறன்னு சொன்னா அப்ப நான் உன்னை என்னன்னு சொல்றது? இதை வெறுமனே கட்சிகளாக மட்டும் நின்று போராடக்கூடாது, மக்கள் போராடணுங்க என்னுடைய கருத்து. ஓகே சார். பிரதமர் நரேந்திர மோடி அவங்களுடைய கோயம்புத்தூர் வருகை குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து காரசாமா வந்து வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.